கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த கத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டுமாக நாம் அனைவரும் ஒன்று கூடி இந்த நாளில் பரலோகத்தின் தேவனே ஆவியோடும் உண்மையோடும் சுலாக்கித்தை நாம் பெற்றமைக்காக உண்மையிலேயே பரலோகத்தின் தேவனுக்கு நாம் நன்றி சொல்வோம். எனக்கு அன்பார்ந்த இந்த நாளில் நாம் கர்த்தருடைய வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் முகமாக ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இன்றைய நாள் இந்த உலக மக்கள் அனைவருமே ஈஸ்டர் என்ற பண்டிகையை கொண்டாடக்கூடிய மக்களாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவின் ராஜ்யத்தில் அங்கமாயிராத அனைத்து மக்களும் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? மதத்தின் பெயரால் இன்றைக்கு பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களாக, ஈஸ்டரின் பண்டிகையை அனுசரிக்கிற மக்களாக இன்றைக்கு அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து இன்று வரை 40 நாட்கள் ஒரு சடங்காச்சார நாளாக, அது துக்க நாளாக அனுசரித்து அன்றைக்கு விசேஷித்த உணவு உண்ணாமல், கறி சாப்பிடாமல், விசேஷமான உணவு உண்ணாமல் நினைக்கிறார்கள். தங்களையே வருத்தி கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சிலுவை பாடுகளை கடந்த வெள்ளிக்கிழமை குட் ஃப்ரைடே என்று சொல்லி அந்த நாளை கொண்டாடி கொண்டு இன்றைக்கு பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களாக இன்றைக்கு அநேகர் இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்தே பரிசுத்த வேதாகமத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள் இப்படி பண்டிகை கொண்டாடுவதாக வேதாகமத்தில் எந்த இடத்திலுமே சொல்லப்படவில்லை. பழைய ஏற்பாட்டின் காலத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக அநேக உபதேசங்களை சொல்லி அவர்கள் மோசையின் பிரமாணத்திலிருந்து அவர்கள் விடுதலை பெற்று இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு பிறகு என்ன செய்தார்கள்? எல்லாரும் கிறிஸ்தவர்களாக, தேவனுடைய பிள்ளைகளாக நினைச்சார்கள், மாற்றப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் கிறிஸ்துவுக்குள் பிறந்தார்கள். அப்படி கிறிஸ்துவுக்குள் பிறந்த மக்கள் பாருங்கள், கிபி 33ஆவது வருடத்தில் தான் பெந்தேகோஸ்தே நாளன்று பேதுருவின் முதல் பிரசங்கத்தின் மூலமாக 3000 பிரசங்களோடு சபையானது ஸ்தாபிக்கப்பட்டது. அவர்கள்தான் கிறிஸ்தவர்கள். அப்படி கிறிஸ்தவர்கள் தொடர்ந்து வளர்ந்து 325ஆம் வருடம் வரை, கிபி 325 வரை கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படியே என்ன செய்தார்கள்? முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் வாரத்து முதல் நாள் தோறும் ஒன்று கூடி அப்போஸ்தலர் உபதேசத்திலும், அந்யோன்யத்திலும், அப்பம் பிக்குதலிலும், ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அன்றைக்கும் கிறிஸ்துவின் உபதேச சட்டம்தான் முதன்மையாகின்றது. அதன்படிதான் கிறிஸ்தவர்கள் பரிசுத்த தேவனை தொழுது கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைக்கு பாருங்கள், கிறிஸ்து உபதேச சட்டத்தை அவமதித்தவர்களாக, இயேசு கிறிஸ்து வசனத்திற்கு விரோதமாக இன்றைக்கு கற்பனைகளுக்கும் மனுஷர் சித்தாந்தங்களுக்கும் அடிமையாக இன்றைக்கு நினைக்கிறார்கள். பண்டிகைகளை கொண்டாடுகிற மக்களாக இருப்பதை பார்க்கிறோம். எனக்கு அன்பாந்தலே வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஏசாயா தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கென்று அவர் தரிசனமாக சொல்கிற வசனங்கள் அந்த நாள் வாசிக்கலாம். பாருங்கள், ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை நாம் வாசிக்க கேட்போம். ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா யூதாவின் ராஜாக்களாகிய உசியா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்பன நாட்களில் யூதேயாவையும் எருசலேமையும் குறித்து கண்டே தரிசனம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொடு, கர்த்தர் பேசுகிறார். நான் பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானையும், கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும். இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமல் இருக்கிறது என்கிறார். ஐயோ, பாவமுள்ள ஜாதியும், அக்கிரமத்தால் பாவம் சுமந்த ஜனமும், பொல்லாதவர்களின் சந்ததியும் கேள் உண்டாக்குகிற புத்திரருமாய் இருக்கிறார்கள். கர்த்தரை விட்டு இஸ்ரவேலின் பரிசுத்தருக்கு கோபம் உண்டாக்கி
பின்வாங்கி போனார்கள். இன்னும் நீங்கள் ஏன் அடிக்கப்பட வேண்டும்? அதிகமாய் விலகி போகிறீர்களே. தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலட்சியமாய் இருக்கிறது. உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் அதிலே சுகமே இல்லை. அது காயமும் வீக்கமும் நொதிக்கிற ரணமும் உள்ளது. அது சீழ் பிதுக்கப்படாமலும் கட்டப்படாமலும் எண்ணெயினால் ஆட்டப்படாமலும் இருக்கிறது. உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது. உங்கள் பட்டணங்கள் அக்னியினால் சுட்டரிக்கப்பட்டது. உங்கள் நாட்டை அந்நியர் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள். அது அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட பால் தேசம் போல் இருக்கிறது. சீயோன் குமாரத்தி திராட்சை தோட்டத்தில் உள்ள ஒரு குச்சு போலவும் வெள்ளரி தோட்டத்தில் உள்ள ஒரு குடிசை போலவும் முற்றிகை போடப்பட்ட ஒரு பட்டணம் போலவும் மீந்திருக்கிறார். சரி, கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதோமை போலாகி குமோராவுக்கு ஒத்திருப்போம். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். குமோராவின் ஜனமே, நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள். உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்கிறார். ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோஷிகமாயிருக்கிறது. காளைகள், ஆட்டுக்குட்டிகள், கடாக்களுடைய இரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சன்னதியில் வரும்போது என் பிரகாரங்களை இப்படி மிதிக்க வேண்டும் என்று உங்களிடத்தில் கேட்டது யார்? இனி வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம். தூபங்காற்றில் எனக்கு அருவருப்பாயிருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிறேன். மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் நான் இனி சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா வெறுக்கிறது. அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது. அவைகளை சுமந்து இழுத்தி போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். உங்கள் கிரிகளின் பல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். நன்மை செய்யப்படியுங்கள். நியாயத்தை தேடுங்கள். ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்மையாகும். அவைகள் இரத்தாம்பர் சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். நீங்கள் மனம் புரிந்து செவி கொடுத்தால் தேசத்து நன்மையை புசிப்பீர்கள். மாற்றவும் என்று எதிர்த்து நிற்பீர்களார்கள். பற்றைத்து கிடையாவீர்கள். கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு அமருமானே. இஸ்ரவேல் ஜனங்களை பரலோகத்தின் தேவன் அதிகமாக நேசித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலே பார்வோனிடத்திலே அடிமையாக இருந்த பொழுது அவருடைய கூக்குரலை, அவருடைய கஷ்டங்களை, அவருடைய வேதங்களை தேவன் கேட்டு மோசேயின் ஆர்வம் மூலமாக என்ன செய்தார்? எகிப்து தேசத்திலிருந்து கஷ்டப்பட்டு அவர்கள் என்ன செய்தார்? கானான் தேசத்துக்கு அழைத்து வந்தார். பாருங்கள், அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை தேவன் என்ன செய்தார்? எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு அழைத்து வந்த போது பாருங்கள், எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு நடந்து வந்தால் 7 நாட்கள் நடந்து வந்து விடலாம். ஆனால் இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்ததினால், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாததினால் 7 நாட்களை 40 ஆண்டுகளாக மாற்றினார். 40 ஆண்டு காலம் எகிப்து தேசத்திலிருந்து கானானுக்கு வந்து சேரும் வரை 40 வருடங்கள் என்னானது கடந்து போனது. இந்த 40 வருடங்களும் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை அதிகமாக நேசித்தார், அதிகமாக பாதுகாத்தார். பாருங்கள், பரிசுத்த பவுல் கொரிந்து நாட்டு சபையாருக்கு எழுதும் பொழுது அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக தேவன் பாதுகாத்தார் என்பதை குறித்து நாம் வாசிக்கலாம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், இப்படி இருக்க சகோதரி, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறோம் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசைக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போதனத்தை புசித்தார்கள்.
எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோடு கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஆம், சிறுவி ஜனங்களை தேவன் அன்றைக்கு மிக அதிகமாக நேசித்தார், பாதுகாத்தார். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேரிடத்தில் தேவன் பிரியமாயிருந்ததில்லை. அதனால் வனாந்தரத்தில் அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவரை சுற்றது போல நாமும் பல்லாங்கானவர்கள் இச்சாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாயிருக்கிறது. ஆமரிமார்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே வாழ்ந்தே அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தே சிலார்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவர்களைப் போல நீங்கள் இராதீங்கள் என்று சொல்லி இன்றைக்கு கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நமக்கு அவைகள் திருஷ்டாந்தமாக நமக்கு சொல்லப்படுது. பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் வாழ்ந்ததினால் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அதுபோல நீங்கள் இராதீங்கள் என்று சொல்லி கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிற நமக்கு ஒரு எச்சரிப்பாக, ஒரு திருஷ்டாந்தமாக பரிசுத்த ஆவியானவர் நமக்கு நினைக்கிறார். ராமரிமார்களே, இன்றைக்கு நீங்கள் நானும் பண்டிகை கிறிஸ்தவர் அல்ல. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி கிறிஸ்துவுக்கு ஜீவிக்கிறவர்கள், தேவனுடைய அநாதி திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி ஆனால் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி பரிசுத்த ஆவியானவருடைய துணை கொண்டு இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறோம். ஆகவே தான் இன்றைக்கு ஒன்று கூடி நாம் என்ன செய்கிறோம்? பாடல் பாடுகிறோம், ஜெபிக்கிறோம், கர்த்தருடைய வசனத்தை அதான் அப்போஸ்தலர் உபதேசத்தை என்ன செய்கிறோம்? தியானிக்கிறோம், கர்த்தருடைய பந்தியில் பங்கு பெறுகிறோம். கர்த்தருக்கு இதுதான் ஆராதனை, இதுதான் தொழுகை, இதுதான் ஒரு பெரிய பண்டிகையான தேவனுக்கு பிரியமான ஒரு விசேஷத்த நாளாக அமைந்திருக்கிறது. பாருங்கள், ஆனால் இன்றைக்கு பாருங்கள், உலகத்திலே மதத்தின் பெயரால் இன்றைக்கு எவ்வளவு கோலாகாலமாக இன்றைக்கு ஈஸ்டர் என்று சொல்லிக்கொண்டு பண்டிகை கொண்டாடக்கூடிய மக்களாக இருப்பதை பார்க்கிறோம். பாருங்கள், ஆகவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏசாயா மூலமாக இதை சொல்லும் பொழுது, நீங்கள் தேவனுக்கு பிரியமாக இல்லை, தேவனை நேசிப்பது கிடையாது, தேவனுக்கு விரோதமாக. ஆகவே தான் அவர்களை பார்த்து சொல்கிறார். பாருங்கள், ஏசாயா 1:14 பாருங்கள், உங்கள் மாத பிறப்புகளையும் உங்கள் பண்டிகைகளையும் என் ஆத்துமா இருக்கிறது, அவைகள் எனக்கு வருத்தமாயிருக்கிறது, அவைகளை சுமந்து இளைத்து போனேன். ஆமரிமார்களே, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் முக்கியமாக 3 பண்டிகைகளை கொண்டாடி வந்தார்கள். அதாவது ஆசரிப்பு கூடார பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை. அன்றைக்கெல்லாம் பண்டிகை கொண்டாடுவதற்கு என்ன செய்ய எல்லாரும் எருசலேமிலே வந்து எருசலேம் தேவாலயத்தில் தான் பண்டிகை கொண்டாட முடியும். ஆனால் இன்றைக்கு பழுத்து தேவன் அதை மாற்றி எங்கும் தேவனை தொழுது கொள்ளலாம் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் பிறந்ததினால் நாம் எங்கும் நாம் இருக்கின்ற இடத்திலே பழுத்து தேவனை தொழுது கொள்ள முடியும் என்று சொல்லி ஒரு திட்டத்தை அவர் உருவாக்கிறார். நாம் பாருங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 4 24 வசனத்திலே தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டுமாம். ஆவியோடும் என்றால் பரிசுத்தாவினால் கொடுக்கப்பட்ட அவருடைய வசனத்தின்படி அதை உண்மையோடு நேர்மையோடு தேவனுக்கு பிரியமாக என்ன செய்யணுமாம்? நாம் தேவனை தொழுது கொள்ள வேண்டும். இதைத்தான் பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு புது உடன்படிக்கையாக கொடுத்தார். பாருங்கள், ஏசாயா 31 எரேமியா 31 31-34 வரை வாசிக்கும் பொழுது தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த அந்த முதலாவது உடன்படிக்கை என்ன செய்தார்? அதை எடுத்து போகிறார். காரணம் என்ன? நான் உங்களுக்கு நாயகராயிருந்து உங்களை கைப்பிடித்து உங்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கை என்ன செய்தீர்கள்? நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை அவமாக்கினீர்கள், அது நடக்கவில்லை. ஆகவே எல்லா ஜனங்களுக்கும் ஒரு புது உடன்படிக்கை பணிவென்று சொல்லி அன்றைக்கு எரேமியா மூலமாக தேவன் தீர்க்கதரிசனமாக சொன்னார். அது எபிரேயர் 8 வாசிக்க முடியும். அந்த பல உடன்படிக்கை போதுமானதாக இருந்ததானால் புது உடன்படிக்கைக்கு அவசியம் இல்லையே. ஆகவே இந்த பழமையை தேவனை எடுத்து போட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக ஒரு புது உடன்படிக்கை கொடுத்த அந்த புது உடன்படிக்கை தான் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டம். இது உலகத்தில் எல்லா மக்களுக்கும் புரிந்து பாருங்கள்.
மோசேயின் பிரமாணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மட்டும்தான், பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படவில்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து உபதேச சட்டம் உலகில் ஜீவிக்கிற அத்தனை பேருக்கும் பாருங்கள். அதைத்தான் பரிசுத்த பவுல் கலாத்திய சபைக்கு எழுதும் பொழுது இப்படி எழுதுகிறார் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம் பாருங்கள். கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்தில் 26-29 வாசிக்கலாம். நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்களே. பாருங்கள், பழைய பாட்டில் நடந்த காரியங்களை குறித்து பவுல் சொல்லும்போது அதே கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 24 இவ்விதமாக நாம் விசுவாசத்தினால் நீதிமான்களாக்கப்படுவதற்கு நியாயப்பிரமாணம் நம்மை கிறிஸ்துவிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்ல, அந்த பழைய பிரமாணத்துக்கு நாம் கீழானவர்கள் அல்ல. ஆகவே என்ன செய்கிறார் பாருங்கள், நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராயிருக்கலாம். இது தேவனுடைய அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். உலக தோற்றத்துக்கு முன்னமே தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நாம் அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவராய் இருப்பதற்கு நாம் இயேசு கிறிஸ்துவை தேவன் முன்குறித்திருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4 முதல் 6 வரை வாசித்தால் தெரியுமாகவே இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீங்களும் நான் நினைக்கிறோம் தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். அடுத்த வசனம், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் சாணம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களாம். இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்தை, இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை கேட்டு அதை விசுவாசித்து பழைய பாமான ஜீவித்திலிருந்து மனம் திரும்பி நாம் விசுவாசத்தை வாழ்நாள் அறிக்கை செய்து பாவ மன்னிப்புக்கென்று நான் சாணம் பெறும் பொழுது நாம் ஒரு புதிய சிருஷ்டிகளாக தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டு கர்த்தர் செல்லின் சீரம் அங்கமாக்கப்படுகிறோம். அப்படித்தான் அங்கமானோம். இன்றைக்கு நீங்கள் நானும் இன்றைக்கு ஒன்று கூடி தேவன் தொழுகிறோம் என்று சொன்னால் ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறான். ஆகவே அப்படிப்பட்ட நீங்கள் நானும் பழைய பிரமாணத்தின்படி, மோசேயின் பிரமாணத்தின்படி இஸ்ரவேல் ஜனங்கள் செய்தது போல நாம் செய்யக்கூடாது, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் நாம் கிறிஸ்துவுக்கு பிறந்திருக்கிறோம். அதுதான் பவுல் கூறார் பாருங்கள். ஏனெனில் உங்களில் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நான் சாணம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சியான் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒன்றாயிருக்கிறீர்களா. கிறிஸ்துவுக்கு பிறந்து விட்டால் அங்கே ஜாதி மதம் கிடையாது. எல்லாரும் கிறிஸ்துவுக்குள், யூதன் என்றில்லை, கிரேக்கன் என்றில்லை, அடிமை என்றில்லை, சியான் என்றில்லை, எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாயிருக்கிற ஒரே குடும்பமாக. இது தேவன் அநாதி திட்டம், அநாதி தீர்மானம். அப்படி இருக்கும் பொழுது பாருங்கள், நீங்கள் கிறிஸ்துவனுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்துவத்தின்படி சுதந்திராயும் இருக்கிறீர்களாம். ஆபிரகாம் தேவன் வாக்கு கொடுத்தார், உன்னுடைய சந்ததியின் மூலமாக உலக மக்கள் எல்லாரும் தேவப்பிள்ளாய் மாறுவார்கள். இஸ்லாம் ஆபிரகாம் சந்ததி தான். ஆனால் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இயேசு கிறிஸ்து மூலமாக இன்றைக்கு நீங்கள் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக மாற்றப்பட்டு கிறிஸ்துவ ராஜ்யமான சபையிலே அங்கமாயிருக்கிறோம் பாருங்கள். ஆகவே அவர்கள் இப்படி பண்டிகை கொண்டாடினதாக வேதாகமத்திலே எந்த ஒரு ஆதாரமும் இல்லை பாருங்கள். என் கண்பாந்திலே பரிசுத்தாவியானவர் தெள்ள தெளிவாக உலக மக்களான நமக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொல்லி தேவனாதி திட்டத்தை நமக்கு நினைத்தார். வேதாகமத்தின் மூலமாக நமக்கு கொடுத்திருக்கிறார். வேத வசனத்தை ஏற்றுக்கொண்டு அதில் நடக்கிறவர்கள் பரிசுத்தாவியினுடைய உபதேசத்துக்கு கீழ்ப்பட்டவர்கள், பரிசுத்தாவினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டவர்கள், பரிசுத்தாவியாருக்கு பயந்தவர்கள். வேத வசனத்தின் நடக்காமல் விரோதமாய் நடக்கிறவர்கள் பரிசுத்தாவியாரின் சிறார்கள் துக்கப்படுத்துகிறார்கள், வேதனைப்படுத்துகிறார்கள் பாருங்கள். இந்த கனிகள் அப்படித்தான் ஜீவிக்கிறார்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கும் பொழுது பாருங்கள். எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 30 வாசிக்கலாம் பாருங்கள். அன்றியும்
நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்று தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதிருங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கருதாம். பாருங்கள், துர்க்குணம் என்றால், தூஷணம் என்றால் தேவனுடைய வார்த்தைக்கு மீறி, தேவனுடைய வசனத்துக்கு மீறி செய்கின்ற ஒவ்வொன்றும் துர்க்குணமாயிருக்கிறது. பாருங்கள், ஆகவேதான் பரிசுத்தவான் சொல்கிறார் 1 Corinthians 4:6 எழுதப்பட்டதற்கு மிஞ்சி நீங்கள் என்ன வேண்டாம் என்று சொல்லி. ஆமரிமானே, தேவன் இப்படித்தான் துதிக்க வேண்டும், இப்படித்தான் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி பரிசுத்தாவின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பொழுது அதை மீறி செய்தால் தேவனுடைய பார்வையிலே எவ்வளவு பெரிய பாவம். பாருங்கள், யோவான் 3:4 வாசிக்கும் பொழுது, பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவமாயிருக்கிறது. பாருங்கள், ஆமாய்மாலே, இன்றைக்கு அநேக சினிக்கிறார்கள் கொலை செய்வது, திருடுவது, ஏமாற்றுவது, பொய் பேசுவது, மற்ற பொருள் மேல் வஞ்சிப்பது, இதுதான் பாவம் என்று இது எல்லாருக்கும் இதை தவறு சொல்கிறார்கள். புற மதத்தினர்கள், இந்துக்கள் கொலை செய்வது நியாயம் என்று ஒப்புக்கொள்கிறார்களா? அல்லது முஸ்லீம்கள் கொலை செய்வது நியாயம் இல்லை. எல்லா ஜனங்களுக்கும் அது பாவம், அது தவறு என்று ஒத்துக்கிறார்கள். அதே போல கிறிஸ்துவுக்குள் ஜீவிக்க நாமும் கூட நியாயமாய் நடந்து கொண்டு தேவனுடைய ஆத்மாவுக்கு பயந்து, தேவனால் கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு பயந்து நாம் ஜீவிக்கிறது மாத்திரமில்லை, தேவனுடைய வசனத்தில் நாம் நடக்க வேண்டும். தேவன் சொன்ன வசனத்தை கூட்டவோ குறைக்கவோ நமக்கு என்ன, யாருக்கும் அதிகாரம் அப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கு பண்டிகை கிறிஸ்தவனாக இருப்பது எந்த விதத்தில் நியாயம்? பாருங்கள், இன்றைக்கு இஸ்லாமிய மக்கள் கூட 40 நாட்கள் நோன்பு என்று சொல்லி அதை செய்கிறார்கள். இது இஸ்லாமிய மதத்தில் சொல்லப்பட்டது. அதே போல் இந்துக்கள் கூட விரதம் இருக்கிறார்கள், சாப்பிடாமல் தங்களை வரித்து கொண்டு. ஆனால் வேதாகமத்திலே, புதிய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவ உபதேசித்தபடி கிறிஸ்துவராய் பிறந்தவர்கள் அப்படி இருந்ததாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை. பாருங்கள், அவர்கள் என்ன செய்தார்கள்? வாரத்து முதல் நாள்தோறும் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொண்டார்கள். முதலாக பெந்தேகோஸ்து நாள் என்று பேதுருவின் மூலமாக கிறிஸ்துவுக்குள் பிறந்த 3000 பேர் என்ன செய்தார்கள்? அப்போஸ்தலர் 2:42 வாசிக்கும் பொழுது, அவர்கள் அப்போஸ்தலர் உபதேசத்திலும் ஜெபம் பண்ணுதலிலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்கில் உறுதியாய் தெரிவித்தார்கள். இந்த திட்டம், இந்த தீர்மானம் தான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதைத்தான் இன்றைக்கு நீங்கள் நாம் செய்கின்றோம். இந்த திட்டம், தீர்மானம் கிபி 325 வரைக்கும் அது பொற்காலமாக இருந்தது. பாருங்கள், 325க்கு பிறகு அப்போஸ்தலர்கள் மரித்தார்கள், கிறிஸ்துவுக்கு இந்த முக்கியமான லீடர்கள் மரித்தார்கள். இது மற்றவர்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்டாக, ஒரு வாய்ப்பாக மாறிவிட்டது. பாருங்கள், 325க்கு பிற்பாடு கர்த்தருடைய உபதேச சட்டம், இயேசுக்கு உபதேச சட்டம் என்னானது மாற்றப்பட்டது. ஒரு பெரிய பணக்காரர் கான்ஸ்டல் நாட்டிலிருந்து வந்து என்ன செய்தார்? எல்லா சபைகளையும் யூனிவர்சிட்டி சபையாக மாற்றினார், பொதுவான சபையாக. பொதுவான என்ற வார்த்தை கிரேக்க வார்த்தையிலே கேத்தலிக் என்று பெயர். கேத்தலிக் என்று பெயர் வைத்து எல்லா சபை, பொதுவான சபை கேத்தலிக் சபையாக மாற்றி ரோமை என்ன செய்தார்? தலைநகரமாக வைத்து ரோம கேத்தலிக் என்று பெயர் வைத்தார். அதற்கு பிற்பாடு வேதாகமம் அவர்கள் பயன்படுத்தவில்லை, பரிசுத்தாவினுடைய வார்த்தைக்கு அவர்கள் செவிசாய்க்கவில்லை. என்ன செய்தார்? அவர்கள் விருப்பத்துக்கு என்ன செய்தார்கள்? கற்பனைகளை போதித்து வீணான ஆராதனை செய்த மக்களாக இருந்தார்கள். பாருங்கள், கிபி 600ஆம் வருடத்தில் தான் கேத்தலிக் மூலமாக இசைக்கருவிகளை உபயோகித்தினார்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாடினார்கள். இப்படி மாத பிறப்புகளை, இந்த பண்டிகைகளை செய்தார்கள், அவர்கள் ஏற்படுத்தினார்கள். அது அப்படியே நாளடைவில் எல்லாரும் அதை பின்பற்றக்கூடிய மக்களாக இன்றைக்கு அநேகர் அதை பின்பற்றுகிறார்கள். அதனாலே முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவ உபதேச சட்டத்தின்படி வாழ்ந்தவர்கள் இப்படி பண்டிகை கொண்டாடினதாக வேதாகமத்திலே எங்கும் சொல்லப்படவே இல்லை. பாருங்கள், எனக்கு அன்பார்ந்தலே, இன்றைக்கு நீங்கள் நானும் கூட
வேதாகம் எங்கு பேசுகிறதோ அங்கு நாம் பேசுவோம். வேதாகம் எங்கு அமைதியாயிருக்கு அங்கு நாம் அமைதியாயிருப்போம். புதிய ஏற்பாட்டு கிறிஸ்தவர்கள், முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் நமக்கெல்லாம் ஒரு முன் மாதிரியாக செய்கிறார்கள், வாழ்ந்து காட்டுகிறார்கள். அமைதிமாரிலே கிறிஸ்துவுக்கு பிறந்தீங்களாலும் அப்படித்தான் இருக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை மீறவோ அதை கூட்டவோ குறிக்கவோ என்ன நமக்கு அதிகாரம் இல்லை. பாருங்கள், கொலைசாட் சபைக்கும் பொழுது பவுல் இப்படி எழுதுகிறார். பாருங்கள், கொலைசி 2ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்கள். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தோர்ந்து எழுப்பினே தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவர்களாகவும் இருக்கிறீர்கள். உங்கள் பாவங்களாலேயும் உங்கள் மாம்ச விருத்திசனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமம் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளையால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடிக்கு எடுத்து சிலையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரிகளையும் உரித்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவிலே வெட்டி சிறந்தார். ஆமரிமார்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய எல்லா மக்களுடைய பாவங்களுக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவை சுமந்தார். இதைத்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே வாசிக்கலாம். இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டு காலத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்த பொழுது அந்த பாவ மன்னிப்புக்கென்று குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி என்று சொல்லி ஆடுகளையும் மாடுகளையும் செய்தார்கள், பலி செலுத்தினார்கள். ஆனால் அதனால் ஒருவன் பாவம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால்தான் நாம் பாவமன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசுக்கு இரத்தத்தினால்தான் நாம் பரிசுத்தமாக்கப்பட முடியும் என்பதை தேவனான திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி நம் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார். அது இயேசு கிறிஸ்து சிலுவிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் உயிரோடு எழுந்து அவர் 40 நாட்கள் தான் உயிரோடு எழுந்து நிரூபித்து காண்பித்து அவர் பரலோகம் சென்ற பிற்பாடு இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து கிறிஸ்துவுக்குள் பிறக்கிறோம். அதே போல தான் இன்றைக்கி நீங்கள் நானும் பிறந்திருக்கிறோம். பாருங்கள், இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்தின்படி நாம் கிறிஸ்துவனாக ஜீவிக்கிறோம். அப்படிப்பட்ட நீங்கள் நானும் பண்டிகை கொண்டாடக்கூடிய அவசியம் இல்லை. பாருங்கள், தொடர்ந்து வாசிக்கும் பொழுது பாருங்கள், ஆகையால் இப்படி நீங்கள் நான் கிறிஸ்துவுக்குள் பிறந்ததினால், தேவனுடைய பிள்ளையாய் மாற்றப்பட்டதினால், பரிசுத்த வசனத்துக்கு கீழ்ப்பணிந்ததினால் நாம் என்ன செய்யணும்? ஆகையால் போஜனத்தையும் பானத்தையும் குறித்தாவது, பண்டிகை நாளையும் மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் குறித்தாவது ஒருவனும் உங்களை குற்றப்படுத்தாதிருப்பானாகாம். நீ ஏன் பண்டிகை கொண்டாடவில்லை, நீ ஏன் ஓய்வு நாள் ஆசிரியர்கள் என்று யார் என்ன செய்ய வேண்டியதில்லை, நம்மை குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறவர்கள். பல தேவனுடைய அநாத திட்டத்தின்படி தீர்மானத்தின்படி கிறிஸ்துவுக்களாக பிறந்திருக்கிறோம். ஆகவே இயேசு கிறிஸ்து உபதேச சட்டத்தின்படி வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது பண்டிகைகளை குறித்து என்ன செய்ய வேண்டிய கவலைப்பட வேண்டிய விஷயம். அவைகள்லாம் எதற்காக தெளிப்பது பாருங்கள், அவைகள் வரும் காரியங்களுக்கு நிழலாயிருக்கிறது, அவைகளின் பொருள் கிறிஸ்துவை பற்றினது. ஆம், பண்டிகைக்குண்டானது, பஸ்காக்குண்டானது எல்லாம் இயேசு கிறிஸ்துவை குறிக்காது நிழலாயிருக்கிறது. பாருங்கள், இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்களாக மாற்றப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட நாம் என்ன செய்யணும் பாருங்கள், கணுக்களாலும் கட்டுக்களாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிறே, சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிறே, தலையை பற்றி கொள்ளாமலாம். சரீரம் சபையாக இருக்கிறது. பாருங்கள், இந்த சபையாக சரீரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தலையாக இருக்கிறார். அந்த தலையான இயேசு கிறிஸ்துவை நாம் பற்றி கொள்ளாமல் என்ன செய்யக்கூடாதான்? மாயமான தாழ்மையிலும் தேவ தூருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமற்று காணாதவைகளில் துணிவாய் நுழைந்து தன் மாம்ச சிந்தையிலே வீணாய் இருமாப்பிக் கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாதிருக்க பாருலாம். நம்மை வஞ்சித்து விடுவார்கள், தவறான போதங்களை போதித்தாம். இன்றைக்கு மாயக்காரர்கள், இந்த மாயக்காரர் குறித்து
மத்திய சுவிசேஷத்திலே 15ஆம் அதிகாரத்திலே 7 முதல் 9 வாசித்தார். மாயக்காரரே, இவர்கள் தங்கள் வாயினால் இடத்திலே சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணுகிறார்கள், அவள் இருதயமோ எனக்கு தூரமாயிருக்கிறது. நினைச்சார்களாம், வாயினாலே சேர்ந்து உதடுகளினால் கனம் பண்ணினால் இருதயமோ தூரமாயிருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக போதித்து வீணா எனக்கு ஆராதனை செய்கிறான்னு சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி முன்னுமே அறிவித்திருக்கிறார். அதைத்தான் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். அவர்களைப் போல நாம் இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. பாருங்கள், அது மட்டும் பாருங்கள், நீங்கள், அதாவது நாம் கிறிஸ்துடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கவர்கள் போல மனுஷருடைய கற்பனையின்படியும் போதன்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைக்கு உட்படுகிறது என்ன? ஆமாம், இது எப்படி செய்ய வேண்டும்? இன்றைக்கு அநேகர் அப்படித்தான் செய்கிறார்கள். மாயமான தாழ்மை, மனுஷருடைய உபதேசங்கள், கற்பனைகள் கிடைக்கிறார்கள், அடிமையாகி தேவவிரோதமான காரியங்களை செய்கிறார்கள். பாருங்கள், அவைகளை குறித்து பாருங்கள். இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனாலே அழிந்து போகும். ஆமரிமார்களே, இவைகள் என்ன ஆகுமாம்? அழிந்து போகும். நாளைக்கு நியாயத்தீர்ப்பிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம நியாயம் விசாரிக்கும் பொழுது நாம் என்ன செய்வோம்? தேவனுக்கு எப்படி பதில் செய்வோம்? பாருங்கள், தேவனுடைய கட்டளை மீறுவது பாவம். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், யோவான் 12ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்க இருக்கிறது. நான் சொல்லிய வசனை நீ கடைசி நாளில் நியாயம் தீர்க்கமா மாறிமாளே. ஆகவே ஆண்டவராகிய இயேசுக்கு உபதேச சட்டத்தை நினைச்சுக்கூடாது, நாம் மீறவே கூடாது. அந்த உபதேச சட்டத்தின்படி ஒவ்வொரு வாரத்துக்கு முன்னால் ஒன்று கூடி நினைச்சிடுமாம் பருவத்தின் தேவனை தொழுது. இது ஒரு பெரிய பண்டிகை. வாரத்துக்கு முன்னால் என்பது நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்ட ஒன்று. அந்த வாரத்துக்கு முன்னால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்தார். வாரத்துக்கு முன்னால் தான் முதலில் சுவிசேஷமானது பெந்தேகோஸ்தே பிரசங்கிக்கப்பட்டது. வாரத்துக்கு முதல் தான் 3000 பேர் கிறிஸ்துவுக்கு பிறந்தார்கள். வாரத்துக்கு முதல் தான் பத்மதீவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தரிசனமானார். இப்படி இந்த வாரத்துக்கு முதல் நாளுக்கு அநேக சிறப்புகள் உண்டு. ஆகவே வாரத்து முதல் நாள் ஒன்று கூடி நம்ம என்ன செய்கிறோம்? அப்போ உபதேசத்தை ஆராய்ந்து பார்க்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், பாடல்கள் பாடுகிறோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிலே பாடும் மனத்தை நினைவு கூறுகிறோம். தேவனுக்கு இது ஒரு பெரிய பண்டிகையாக இருக்கிறது. பாருங்கள், இதைத்தான் நீங்கள் நானும் தவறாமல் இதைத்தான் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் செய்தார்கள். அவர்கள் பண்டிகை கொண்டாடியதாக எந்த ஒரு ஆதாரம் இல்லை. பாருங்கள், அது மாத்திரம் பாருங்கள், இப்படிப்பட்ட போதனைகள், அதாவது மனுஷருடைய போதனைகள், மனுஷருடைய கற்பனைகள், அதாவது அந்த பண்டிகை கொண்டாடக்கூடியவைகள் நாங்கள் பாருங்கள், சுய இஷ்டமான ஆராதனையும் மாயமான தாழ்மையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி நாணம் என்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒளியே மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாத அமரிமாலே. இவைகள் பரலோகத்துக்கு நம்ம அழைத்து செல்லாது, இவைகள் தேவப்பிரியாய் மாற்றாது. ஆகவேதான் இவைகளை செய்வதிலே என்ன பிரயோஜனம்? பாருங்கள், ஆக நான் பண்டிகை கிறிஸ்துவல் அல்ல. உண்மையாலுமே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபதேசத்தின்படி பரிசுத்த வேத வசனத்தின்படி நடக்கும் பொழுது நாம் தேவனுக்கு சொந்தமான பிள்ளையாயிருக்கிற. பாருங்கள், கிறிஸ்துவுக்கு பிறந்த நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்லுவது பாருங்கள், 1 Peter 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்கள், நீங்களும், அதாவது நம்மை பார்த்து ஆவியானவர் சொல்கிறார், நீங்களும் உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான உரிமத்துக்கு வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரிகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். யார்? கிறிஸ்துவுக்குள் பிறந்தவர்கள், கிறிஸ்து உபதேச சட்டத்தின்படி வாழ்ந்தவர்கள். ஆமரிமாலே, அதைத்தான் ஆவியான் அவர்கள் இப்படி பண்டிகை கொண்டாட வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. இது எவ்வளவு அருமையாக தேவவார்த்தை கூறுது பாருங்கள். ஆகவே நீங்களானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும்.
இன்னும் பரிசுத்த பவுல் சொல்வது பாருங்கள், கொலோசியர் 3ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 17ஆம் வசனம், வார்த்தையினாலாவது கிரியினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகி தேவனை ஸ்தோத்திரம். நாம் எதை செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரத்தின்படி செய்ய வேண்டும். பாருங்கள், அவருடைய அதிகாரத்தின்படி செய்யாமல் போனால் அது ஒரு பெரிய பாவமாக இருக்கிறது. பாருங்கள், ஆகவேதான் 2 யோவான் 9-11 வரை வாசிக்கும் பொழுது, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவர்கள். கிறிஸ்துவின் உபதேசத்தில் நடப்பவர்களே பிதாவையும் குமாரனையும் உடையவர். ராமரிமாலை இந்த உபதேச சட்டத்தை தான் நீங்கள் நானும் கடைபிடித்து வருகிறோம். அந்த உபதேச சட்டத்தின்படி தான் இன்றைக்கு நாம் தேவனை தொழுது வருகிறோம். அமரிமாலை இந்த திட்டத்தை, இந்த தீர்மானத்தை பரிசுத்தாவியானவர் வேத வசனத்தின் மூலமாக நமக்கு கொடுத்து அதை விட்டு இன்றைக்கு என்ன செய்கிறார்கள்? தவறான வழியை செய்கிறார்கள். அப்படி தவறான வழியை செய்வது எவ்வளவு தவறு என்பதை மீகா தீர்க்கதரிசி மூலமாக பரிசுத்தவான் சொல்கிறார். பாருங்கள், மீகா 6ஆம் அதிகாரத்தை திருப்பலாம். பாருங்கள், மீகா 6ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வாசிக்கலாம். எண்ணத்தை கொண்டு நான் கர்த்தருடைய சந்நிதியில் வந்து உன்னதமான தேவனுக்கு முன்பாக பணிந்து கொள்வேன். தகன பலிகளை கொண்டும் 1 வயது கன்று குட்டிகளை கொண்டும் அவர் சந்நிதியில் வர வேண்டுமோ? 1000 ஆட்டுக்களாக்களின் பேரிலும் எண்ணெய் ஓடுகிற 14 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானவனையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பத்தின் கனியும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை இன்னதென்று அவனுக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாண்மையாய் நடப்பது அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தரிடத்தில் கேட்கலாமே. நாம் நியாயம் செய்து, நியாயம் என்றால் தேவனுடைய நியாயம், தேவனுடைய வசனம், தேவனுடைய நீதி, அதை செய்து அவருக்கு பிரியமாக வாழ வேண்டும். அதைத்தான் பரிசுத்த தேவன் எதிர்பார்க்கிறார். புதிய ஏற்பாட்டு சட்டத்தின்படி, இயேசு கிறிஸ்து சட்டத்தின்படி நாம் தொடர்ந்து வாழ வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்பொழுதுதான் அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். அதுதான் தேவனும் கொடுத்த பந்தய பொருளாகிறது. பாருங்கள், அந்த பந்தய பொருளிலே நாம் ஜீவிக்கிறது பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் நானும் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி வாழ வேண்டும். அப்படி வாழும் பொழுது நமக்கு அநேக சோதனைகள், அநேக கஷ்டங்கள் வரத்தான் செய்யும். அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதை சமாளிக்க வேண்டும், அதை தாங்கி தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். பாருங்கள், அப்படி வாழ்ந்தால்தான் அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மாமரிமார்களே, வேதத்தில் வாசிக்கும்போது யாக்கோப்பு கூறுகிறார். யாக்கோப்பு 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம். பாருங்கள், சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிற ஒருவனையும் அவர் சோதிக்கிறமல்ல. பாருங்கள், 12ஆம் வசனத்திலே, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பே கர்த்தர் தமிழத்தில் அன்புக்கூறுகளுக்கு வாக்குத்தத்தம் என்ன? ஜீவ கிடத்தை பெறுவார். அமிரமானே, நாம் கிறிஸ்துவுக்களாக ஜீவிக்கும் பொழுது இப்படிப்பட்ட சோதனைகள், இப்படிப்பட்ட கஷ்டங்கள் வரது, இதையெல்லாம் சகித்து நாம் தேவனுக்கு உத்தமனாய் வாழும் பொழுது அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அந்த ஜீவி கிடத்தை பெறுவோம். பாருங்கள், அந்த ஜீவி கிடத்தை பெற வேண்டும் என்று சொன்னார். என் கண்பாந்தர்களே, தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு அதின்படி நடக்க வேண்டும். மனுஷன் உபதேசத்துக்கு நாம் கீழ்ப்படிய அவசியம் இல்லை, மனுஷன் கற்பனைக்கு நாம் கீழ்ப்படிய அவசியமே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவன் வசனத்துக்கு கீழ்ப்படிவோம். அப்படி கீழ்ப்படிந்து தேவன் பிரியமாய் ஜீவித்து அந்த ஜீவிக்கிறத்தை பெற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. தனிமான வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை கேட்கவும் அதை தியானிக்கவும் தேவனது வாய்ப்பை தந்திருக்கிறாகவே பண்டிகைகளை குறித்து நம்ம செய்யலாம், கவலைப்படும் அவசியமே இல்லை. தேவ வார்த்தை என்ன போதிக்கிறதோ அதை மாத்திரம் செய்வோம். தேவன் சொல்லாதை நாம் செய்யவே வேண்டாம். ஆகவே தான் அவையாக சொல்லும் பொழுது
பாவம் செய்கிற எவனும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிறான், நியாயப்பிரமாணத்தை மீறுவதே பாவம். பாருங்கள், கர்த்தருடைய வசனத்தை கூட்டவோ குறிக்கவோ நமக்கு அதிகாரம் கிடையாது. வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிப்பார்கள். வெளிப்படுத்தின 22ஆம் அதிகாரம் 18-19 வாசிக்கலாம். இந்த புஸ்தகங்களில் உள்ள தீர்க்கதரிசன வசனங்களை கேட்கிற யாவருக்கும் நான் சாட்சியாக எச்சரிக்கிறதாவது, ஒருவன் இவைகளோடு எதிகாலம் கூட்டினால் இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை தேவன் அவன் மேல் கூட்டுவார். ஒருவனுடைய தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வசனங்களிலிருந்து எதையாக எடுத்து போட்டால் ஜீவ புஸ்தகத்திலிருந்தும் பரிசுத்த நகரத்திலிருந்தும் இந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருந்தும் அவருடைய பங்கை தேவன் எடுத்து போடாமலே. இதை அறிந்து உணர்ந்து நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்போம். ஒவ்வொரு வாரமும் தவறாமல் கர்த்தருடைய தொழில்களை பங்கு பெறுவோம். நன்கு பாடுவோம், நன்கு செவிப்போம். அப்போ உபதேசத்தை நாம் என்ன செய்வோம்? கற்றுக்கொண்டு அதில் தொடர்ந்து ஜீவிப்போம். வார்த்தை நாள் தோறும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பார்வைக்கு நினைவு கூறுவோம். தேவன் ஆசீர்வாதத்திலிருந்து தேவனுக்கென்று கொடுத்து நாம் தேவனுக்கு பிரியமாக வாழ்வோம். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கை, நம்முடைய பரிசுத்தமான ஜீவியம் அநேகருக்கு என்ன செய்யும்? ஒரு பாடமாக அமைக்கும். நம்மை பார்த்து அநேக கிறிஸ்துவுக்குள் வரட்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க தேவன் உதவி செய்வாராக. எனக்கு அந்த ஆண்டிலே இந்த வார்த்தையை, இந்த வசனத்தை கேட்ட யாவரும் என்ன செய்யுங்கள்? மற்றவர்கள் கேட்கும்படியாக என்ன செய்யுங்கள்? அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, இந்த நாளும் உமது வேத வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க நீர் எங்களுக்கு தந்தது தயவிற்காக தோற்றிருக்கிறோம். நாங்களும் கூடப்பா இதோ மதத்தின் பெயரால் மற்றவர்கள் பண்டிகை கொண்டாடுவது போல் நாங்கள் கொண்டாடாமல் உமது வார்த்தை என்ன போதிக்கிறோம் அதை மாத்திரம் செய்து உமக்கேற்ற மக்களாக ஜீவிக்கு உதவி செய்யும். கேட்டு இந்த சத்தியத்தை ஆராய்ந்து கூடியிருந்து எங்கள் அனுவிலாசத்தை காத்துக்கிறோம். தொடர்ந்து மக்கள் நெருங்கி ஜீவிக்கு உதவி செய்யும். எல்லாருடைய பாவ குற்றத்தை வாக்க மதியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.